அடடடா! இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சு. எத்தனை தடவை பழனிக்கு போயிருப்போம். ஏன் பழனியிலேயே இருந்திருப்போம். பழனிக்கு வந்த முழு பலனை அனுபவிக்கணும்னா முதல்ல இடுமமலைக்கு வாங்க. இடுமமலைக்கு வந்து இடுமனை முதல்ல தரிசிங்க. தரிசிச்சுட்டு போய் பழனி மலையில் முருகனை வணங்குங்க. முழு பலனை கிடைக்கும். பழனிக்கு வந்து போனால் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். படிக்கட்டை பார்த்து பயந்துடாதீங்க. வெறும் 540 படிக்கட்டு தான். இந்த 540 படிக்கட்டில் ஏறும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஜாலியாக இருக்கும். சுற்றியோரம் இயற்கை காட்சி தான். நீங்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் இயற்கை காட்சி பட்டையை கலப்போம். இன்னும் கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கொடைக்கானல் மலை அழகாக வியூ கிடைக்கும். பழனி சுற்றி பழனி இருக்கக்கூடிய பழனி வியூ ஃபுல்லாக கிடைக்கும். அப்படியே மனசு சந்தோஷத்தோடு அப்படியே போய் நின்று பார்த்தீங்கன்னா 13 அடி உயர சிலை ராஜ கம்பீரமாக அசுரகுல தலைவன் இடுமன் அப்படி நிற்பாருங்க. அதை பார்க்கும்போதே அப்படி புல்லரிக்கும். அந்த இடத்துல சரியான வைப்ரேஷன் கிடைக்குங்க. வேறு எங்கேயும் கிடைக்காத வைப்ரேஷன் அந்த இடத்துல மட்டும்தாங்க கிடைக்கும். தனி உற்சாகம், தைரியம், வீரம் எல்லாமே கிடைக்குங்க. காலையில் நட திறக்கிறது காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பழனி மலையிலையும் விநாயகர் இருப்பாப்புல, இடுமன் மலையிலையும் விநாயகர் இருப்பாப்புல. இந்த 2 இடத்துலையும் இருக்கக்கூடிய விநாயகர் பேர் ஆனந்த விநாயகருக்கு. பழனி வந்தீங்கன்னா ஜாலியாக இப்படி ஒரு ட்ரிப் அனுபவிச்சுட்டு போங்க. முழு பலனை உணருங்க. பேச்சு வாக்கில் சொல்ல மறந்துட்டு பாருங்கள். பழனியிலேருந்து நம்ம பழனி போல தாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.